வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இன்றைக்கு பருப்பு கீரை கடையல் செய்ய போறேன். அத எப்படி செய்வோம்ன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த கீரைய நாங்க சுத்தமா கழுவி எடுக்க வேணும். மணல் இருக்கும். இது ஒரு பசலி வகையை சேர்ந்த கீரை. ரொம்ப இந்த கீரை சாப்பிட்றது நல்லது. சுத்தமா நாங்க கழுவி எடுத்துட்டு அந்த கீரைய அதுக்கு பிறகு நாங்க அதில கொஞ்சம் பருப்பு, தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி, சொட்டு தண்ணி தான் விட வேணும். ஏனென்றால் அந்த கீரையில ஈரத்தன்மை, தண்ணித்தன்மை இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி விட்டு நாங்க அடுப்புல வைக்க வேணும். அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமும் இல்ல, ஒரு கொஞ்ச நேரத்தில எல்லாம் நல்லா வெந்து வந்துரும். வெந்த பிறகு நாங்க நல்லா கடைய வேணும். நல்லா கடைஞ்செடுக்க வேணும். அப்பதான் அந்த கீரை எல்லாம் நல்லா மசிஞ்சு படும். பூண்டெல்லாம் நான் முழுசா போட்டிருக்கேன். கட்டாயம் நாங்கள் பருப்புக்கு பூண்டு போட்டு சமைக்க வேணும், அதான் நல்லது. அதுக்கு பிறகு நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு நான் சில பருப்பு வேகாது, அதனால் உப்பு பருப்பு வெந்த பிறகு சேர்க்குறேன். அதனோட பாலும் சேர்த்து நல்லா நாங்கள் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு இதை நாங்கள் தாளிச்சு ஊற்ற வேணும். தாளிச்சு ஊற்றினா தான் நல்ல மாசி போட்டால் சூப்பராக இருக்கும். கறி கொஞ்சமும் மிஞ்சாது, எல்லாமே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் வெங்காயமும் கொஞ்சம் மாசி, தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள், சீரகத்தூள் கட்டாயம் சேர்க்க வேணும் பருப்புக்கு. மிளகுத்தூள், சீரகத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை நாங்கள் எடுத்து அப்படியே பருப்பில் ஊற்ற வேண்டியதுதான். பருப்பு கட்டாயம் தாளிக்க வேணும். இந்த கடையல் கறி அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பருப்பு கீரை கடையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு.